ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் சத் ஓம் தத் சத். ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சலாச்சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मया ददाति स्वपदातिकम्. हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य सतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा शिवाचादि गौर भक्त वृंदा. எல்லாருமே हरे कृष्णा 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 हरे 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 रामा रामा हरे हरे. हरे कृष्णा 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 हरे 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 रामा राम रामा हरे हरे. जय जय श्री चैतन्य जय नित्यानंद. जय जय श्री चैतन्य जय नित्यानंद. जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा. जय जय श्री चैतन्य जय नित्यानंद. जय जय श्री चैतन्य जय नित्यानंद. जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा. जय हरे कृष्णा. भट्टाचार्य ग्रहे सभा द्रव्य आच भरी आबे साका पालादिका आनैला हरि. भट्टाचार्य गृहे सबदिरवीय आचे पारी ये भाषा பாலாதிகா ஆனைல அகரி. மொழிபெயர்ப்பு. சர்வபௌம பட்டாச்சாரியாரின் வீட்டில் எப்போதும் உணவுப் பொருட்கள் நிறைந்திருந்தன. கீரை, காய்கறிகள், பழங்கள் என எது தேவைப்பட்டாலும் அதை அவர் சேகரித்து வீட்டிற்கு கொண்டு வந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லாம் பார்த்து பார்த்து அவர் சேகரிச்சு கொண்டு வர்றாரு அப்படின்னு எதுக்குன்றதை பார்க்கலாம். இப்ப சர்வபாமா பட்டாச்சாரியா யாரு? மாதாஜி பிரகஸ்பதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெரி நைஸ். சோ யா பேசிக்கலி அவர் ஹரி போல். யா யா கரெக்ட் மாதாஜி. நேத்து நான் கிளாஸ்க்கு வரல, அதனாலதான் இன்னைக்கு சொல்லலாம்னு வாய் எடுத்த மாதாஜி. நீங்களே கேட்டுட்டீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். சர்வபாமா பட்டாச்சாரி. ஓகே, ஆன்சர் பிரகஸ்பதி. ரைட். இப்போ நம்ம பரமானந்த பூரி யாரு? உத்தவர் மாதாஜி. உத்தவர். ஓகே, வெரி நைஸ். இப்போ நீங்க எல்லாம் ரிவைஸ் பண்ணுவீங்களா? யாத்ராக்கு எல்லாருமே வரீங்களா? சரி, ஓகே. மார்ச் 31 சைத்தன்யா சரிதாமிர்தா கேரக்டர்ஸ்ல எக்ஸாம் வைக்க போறேன். ஓகே, ரெடி ஆயிடுங்க. மாதாஜி எப்படி மாதாஜி எக்ஸாம் எல்லாம் நீங்க சொல்லவே இல்லையா? அதான் 1 month நோட்டீஸ். ஓகே. இப்ப சர்வபாமா பட்டாச்சாரியா இருக்கிற எல்லா சாமானும் கொண்டு வர்றாரு. அதாவது அவங்க வீட்டுல கீரை, வெஜிடபிள். மாதாஜி நெக்ஸ்ட் போலாம். அதெல்லாம் அவர் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஏன் பட்டாச்சாரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? மகாபிரபு சாப்பிட சொல்றது. சாப்பிட சொல்லிருக்காங்க அவங்கள. யாரு? சாப்பிட சொல்லிருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் இங்க அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்கலாம். அந்த பேஜ் இருக்கிறவங்க அந்த பேஜ் ஒண்டி ஒரு செகண்ட் வச்சுக்கோங்க. என்ன பேரெல்லாம் வருதுன்னு பாக்கலாம். ஒண்ணு சைத்தன்யா ஒருத்தர் வருவாரு. அதுக்கப்புறம் பரமானந்தபுரி, அதுக்கப்புறம் தாமோதர் நினைக்கிறேன். பாக்கலாம் ஒண்ணுன்னா. ஆபனா பட்டாச்சாரியா கரே பாக்கேர சப கர்மா சாதிரா மாதா விச்சா க்ஷானா ஜான பாக பர்மா. பனி பட்டாச்சாரியா கரே பஹாரே சப கர்மா சாதிரா மாதா விசஷனா ஜானே பாக கர்மா. சர்வபௌம பட்டாச்சாரியார் தாமே நேரடியாக சாத்தியின் அன்னைக்கு சமையலில் உதவி புரிய தொடங்கினார். அவள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவள். அற்புதமாக சமைப்பதன் நுணுக்கத்தை அறிந்தவள்.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரி, அவங்க வந்து யாரு அப்படின்னு பாருங்க. அம்மா அவங்க அவங்க அம்மா அவங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரைட். ரொம்ப அவ்வளோ பிரமாதமா சர்வ் பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து அம்மா ஸ்தானத்துலதான் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே பண்றாங்க அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அவரே ஹெல்ப் பண்றாரு மாதாஜி இந்த அந்த டைமே. சத்ரா மாதா வந்து அவங்க ஒய்ஃப் தானே மாதாஜி? ஆமா, ஆனா வர்றவங்கள அவங்க குழந்தை மாதிரி பார்த்தாங்க. சைத்தன்யா எல்லாம் ஆமாங்க. மச் யங்கர் இல்ல. ஆ, சி, இன்னொன்னு அதுக்குதான் நான் கேட்டேன், யாரு சர்வபாமா பட்டாச்சு, சாரி சர்வபாமா, யாரு சர்வபாமா? பிருகு, ரைட்? பிருகு யாரு? குரு. சோ குருவோட வைஃப் அம்மா ஸ்தானம். உங்களுக்கு புரியுதா? நம்ம 7 குரு தேவர்களுடைய பார்த்தோம். குரு மாதாஜி. புரியுது மாதாஜி. கனெக்ட் ஆகணும், ரைட்? அதனாலதான் இங்க அத சொல்லியிருக்காங்க. அதனால சொன்ன அம்மா ஸ்தானம். இவருக்கு அம்மா சொல்ல, வர்ற கெஸ்ட்டுக்கு. சோ அம்மா எப்படி, எதுக்கு அம்மா ஸ்தானம்னா, அம்மா எப்படி பாசமா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவங்க பாசமா பட்டாங்க அப்படின்றதா அந்த மாரல். சரிங்களா? அண்ட் இவரும் அப்பவுமே ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா இது வந்து வைஃபுக்கு ஹெல்ப் பண்ற கான்செப்ட் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா வர்ற டிவோட்டிஸ்க்கே ஹெல்ப் பண்ணும். இதனாலதான் ஒரு நல்ல வைஷ்ணவைட் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம பௌதிகத்துல என்ன இருக்கும், மனைவி நல்லா இருக்கா, ஐயோ மனைவி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமே என்ற எண்ணம் போகும். இப்போ இவரும் அதே மாதிரி இருக்கு ஹெல்ப் பண்றது. பட் இவரோட பாவம் எப்படி இருக்கு, ஐயோ டிவோட்டிஸ் வராங்களே, அவங்களுக்கு கரெக்ட் டைம் சாப்பாடு கொடுக்கணுமே, அவங்களுக்கு நல்லா பண்ணணுமே என்ற பாவம் இருக்கு. ரெண்டுத்துமே உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இப்போ வந்து நார்மலா ஒருத்தங்க ஏன் ஆச்சாரியா மூலமா படிக்கணும்னா, சிம்பிள் தமிழ் சிம்பிள் இங்கிலீஷ் தான். இது என்ன மாதாஜி பெருசா நீங்க சொல்றீங்க, எல்லாருக்குமே புரியுமேனு. ஆனா ஒருத்தரோட புரிதல் எப்படி இருக்கணும். இப்போ ஒரு நார்மல் பௌதிகவாதி படிச்சா, பாத்தியா சர்வபாமா பட்டாச்சாரியே அவன் மனைக்கு ஹெல்ப் பண்ணா, நான் பண்ணா என்ன, அந்த பாவத்துல அவர் பண்ணல. அவர் எதுக்கு பண்றாரு, அவர் வந்து டிவோட்டி பாவத்துல பண்றாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? டிவோட்டிஸ்க்கு சர்வ் பண்ணுன்ற பாவத்துல பண்றாரு. அந்த காலத்துல எவ்ரிதிங் இஸ் சுத்திஃபைங், அதாவது எல்லாமே வந்து கிருஷ்ணரை சுத்தி, கிருஷ்ணர் ஆனா அதுல இன்க்ளூடட் வந்து அவங்க டிவோட்டிஸ், ரைட்? சோ நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, நம்ம தாசானு தாசாவை விடுங்க, நம்ம எல்லாம் சர்வெண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு, ரைட்? தாசி தாசான்றது அந்த அர்த்தம் தான். நம்மளுக்கெல்லாம் அது கேவலமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இல்ல மாதாஜி நான் பெருமையா ஃபீல் பண்றேன், ஒன்னும் இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பிகினிங்ல நம்ம எல்லாம் ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணோம், ரைட்? அதனால பெரும்பாலும் நான் தாசி தாசி நானே சொல்லிக்கிறது. எதுக்குன்னா பெருமையில சொல்லிக்கல, நம்ம மண்டையில ஏறணும்ன்றதால சொல்லிக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஐயோ என்ன இது தாசி, நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமே அப்படிதான் ஃபர்ஸ்ட் தோணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த தாசி, அதாவது வேலைக்காரி என்ற கான்செப்ட் கேவலம். ஆனா நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நல்லா உத்து பாருங்களேன், நம்ம வேலைக்கார வேலை தானே பண்றோம். ஃபேமிலியில ஹஸ்பண்டுக்கு, பசங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, அம்மாக்கு. சரி, அதாவது எனக்கு பாடிலி ரிலேட்டட் மாதாஜி, நான் சந்தோஷமா பண்றேன், சரி. பாஸுக்கு பணம் கொடுக்குறா மாதாஜி, பிடிக்காத பாஸ்க்கு பிடிச்ச அவனோட வைஃபுக்கு எல்லாமே பண்றோமா இல்லையா ஜால்ரா? இல்லைன்னு சொல்லலாம். பட் எல்லாருமே ஏதோ விதத்துல, அப்படியே நான் வேலையே செய்யல மாதாஜி அதனாலதான் சொன்னா கூட, ஹஸ்பண்டோட பாஸ் வந்து அவருக்கும் சேர்ந்தோம். அப்பனா என்ன, நம்ம எல்லாருக்கும் தாசா இருக்கும், அதாவது எல்லாருக்கும் வேலைக்காரமா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா அக்காரம், கிருஷ்ணரை தவிர வேற யாருக்கும் வேலைக்காரன் இருக்க மாட்டோம்ன்றதான் அந்த கான்செப்ட். அப்போ மாதாஜி டிவோட்டிஸும் கிருஷ்ணரோட அடங்கி இருக்காங்க. அத்த ஸ்ரீ கிருஷ்ண நாமாடி நாபவே கிரானம் இந்தி சேவன் முகே ஜிக்வாகம் ஸ்வயமேவ ஸ்புரத்தக. அவர் எல்லாமே சார்ந்தது. ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணானா எல்லாருமே கனெக்ட் ஆகிறாங்கன்றதா சொல்றாங்க. சரிங்களா? பாகசாலார தக்ஷிணே துயி போகாலயா ஏககாரே சால கிராமேர போக சேவஹாயா. ஹரே கிருஷ்ணா. பாகசாலர தக்ஷிணே துயி போகலயா ஏககாரே சால கிராமோ போக சேவா ஆயா. சமணரின் தெற்கு பகுதியில் உணவை நைவேத்தியம் செய்வதற்காக 2 அறைகள் இருந்தன. அவற்றில் ஓர் அறையில் சாலக்கிராம நாராயணருக்கு உணவு அர்ப்பணிக்கப்பட்டது. பொருளுரை: வேத வழிமுறையினை பின்பற்றுபவர்களுக்கு மத்தியில் பகவான் நாராயணர் சாலக்கிராம சிலா எனப்படும் ஓர் உருண்டையான கல்லின் வடிவில் வழிபடப்படுகிறார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பிராமணரும் இன்றும் கூட தமது இல்லத்தில் சாலக்கிராம சிலாவினை வழிபடுகின்றனர். வைசியர்களும் சத்திரியர்களும் கூட இந்த வழிபாட்டில் ஈடுபடலாம். ஆனால் பிராமணர்களின் இல்லத்தில் இது கட்டாயமானதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரைட். சோ இப்ப வந்து என்ன சொல்றாங்க, வேதம் ஃபாலோ பண்றச்சு சாலிகிராம் சிலா, ரைட்? அதுதான் வந்து விக்கிரக நாராயணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஷீலா பிரபாத் ஃபாரினர்ஸ் என்னடா இது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதா இருக்கணும். வைஷ்யாவும் சத்ரியாவும் கூட பண்ணுவாங்க. பட் பிராமணர் வீட்டுல வந்து இது கம்பல்சரி அப்படின்றது. நம்ம கூட செகண்ட் இனிஷியேஷன் எடுத்த அப்புறம் வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வச்சுப்பாங்க. ஏன்னா சாலிகிராம் வந்து ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு டெய்லி ஒரு சொட்டு தண்ணியாவது ஊத்தணும், ரைட் மாதாஜி? அது சிம்பிள் தானேன்னா இல்ல.
இவ்வளவு சிம்பிள் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு எப்படி சாமியை வழிபடுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நிறைய நம்ம டிவோட்டிஸ் சொல்றேன், இனிஷியேட்டட் டிவோட்டிஸ்லயே வந்து நிறைய கேப் இருக்கும். ரைட்? இப்போ ரேண்டமாவே நான் வந்து நான் விசிட் பண்ண வீடை நான் சொல்ல விரும்பல, விசிட் பண்ணாத வீடை நான் எடுக்கிறேன். விஜயகுமாரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, அன்மியூட் பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. நீங்க குயிக்கா ஒன்லைன்ல என்னெல்லாம் பண்றீங்க? பிரசாதம் விட்டுருங்க, நெய்வேத்தியம் பத்தி, அதாவது ஓகே பிரபு சொன்னார் நெய்வேத்தியம் சொல்லக்கூடாது, நம்ம தலிகை தான் சொல்லணும். ஓகே, தலிகை பண்றோம் இல்லையா, அதை விட்டுருங்க. நம்ம வந்து அர்ச்ச விக்கிரகா பூஜை பண்றோம் இல்லையா, என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸ்டார்ட். மாதாஜி காலையில எந்திரிச்சதும் வந்துட்டு பூவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்ப அந்த ரூமை வந்துட்டு தண்ணி தொட்டு தொடச்சிட்டு அப்புறம் பூவெல்லாம் வச்சு நம்ம ஸ்லோகம் சொல்லி வழிபடுவோம் மாதாஜி. அதான் செய்வோம் மாதாஜி. ஓகே, கிளியர்? நோ ஒன். பத்மா மாதாஜி நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ரூமை குளிச்சிருவோம் மாதாஜி. குளிச்சுட்டு ரூம் கிளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூ சாத்தி ஃபர்ஸ்ட் விளக்க ஏத்திட்டு தான் பூ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளக்க ஏத்திட்டு பூவை வச்சுட்டு எந்த பிரசாதம் நம்ம கையில கிடைக்குதோ அன்றைக்கு அதை வச்சு இல்ல, அந்த தீர்த்தத்தை விட்டுருங்க, அதாவது சாரி தலிகையை விட்டுருங்க, ஜஸ்ட் அர்ச்ச விக்கிரா. ஓகே, அது எல்லா இதுக்கும் பூ வைப்போம், ஸ்லோகம் சொல்லிட்டே பூ வைப்போம் மாதாஜி. ஓகே, வெரி நைஸ். நெக்ஸ்ட் வேற யாரு? மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஜெயந்தி மாதாஜி. விளக்கு பொறுத்துட்டு சாமிக்கு வச்சுட்டு காலையில ஒரு பழமோ ஏதாவது வைப்போம் மாதாஜி. மெயினா துளசி வைப்போம் மாதாஜி. அந்த பால் வைப்போம் மாதாஜி. புது பால் வந்துடும், 4 o'clock வந்துடும், அதனால அதை வச்சிருவோம். ஒரு துளசி. நீங்க எல்லாம் வந்து ஒரே போக்கஸ்ல இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், விக்கிரக பூஜை எப்படி பண்ணுவீங்க? நான் சாப்பாடு பத்தியே பேசல, அதை விட்டுறணும். அதை தவிர என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அது வந்து பூஜை டைம்ல பண்றது இல்ல, நம்ம தனியா பண்ணுவோம். ரைட்? பூஜை எப்படி பண்ணுவோம்? விக்கிரகத்தை தொடணும் அப்படின்னா குளிச்சிருவோம் மாதாஜி. அதுதான், அது பத்மா மாதாஜி சொல்லிட்டீங்க, விஜயகுமாரி மாதாஜி சொல்லிட்டீங்க, மல்லிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அது மாதிரி புது பூ வச்சு விளக்கேத்திட்டு கீழே வந்து தொடச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஊதுபத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஊதுபத்தி காட்டி நம்ம ஸ்லோகம் சம்சாரதாவா அது மாதிரி ஏதாவது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு அடுத்தது ஊதுபத்தி காட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்க அன்னைக்கு வந்து பூ வைக்கிறது நான் ஏற்கனவே வச்சுட்டேன், அதனால பூ வந்து அதுல வைக்கல. பூ கோயில்ல ஏற்ற மாதிரி செய்யறது இல்ல. கர்ச்சிஃபும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சீங்க மாதாஜி. நான் வந்து நெய் தீபார்த்தனை காட்டுவேன், எந்த நைவேத்தியமோ அதை வச்சுட்டு அதோட நம்ம கூப்பிட்டுக்குவோம் மாதாஜி. இது ஏன் நான் கேட்டேன்னா, இவங்க எல்லாருமே வந்து மாதாஜி இது கூட நான் எக்ஸ்ட்ரா துளசி ஆரத்தி பண்ணுவேன் மாதாஜி. இவங்க பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் ஃபைனல் துளசி ஆரத்தி அதோட முடிச்சு. துளசி ஆரத்தி நோ ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. பட் நான் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி நான் வந்து சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் குளிச்சுட்டு வந்து மேடையெல்லாம் தொடச்சு கோலம் போட்டுட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்து தாம்பாளத்துல வச்சு அந்த விக்கிரகத்துக்கு கிருஷ்ண விக்கிரகம் 2-3 விக்கிரகம் சிவன் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து ஜலம் போட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அதெல்லாம் என்னென்ன சந்தன அபிஷேகம், மஞ்சள் ஒரு 5 அபிஷேகம் பண்ணுவேன். பண்ணிட்டு அந்த டெய்லி பண்றேன். டெய்லி உண்டு, கண்டிப்பா டெய்லி சாப்பிடணும் சாப்பிடலையும் முதல்ல அதுதான் பண்ணுவேன் நான். அதுக்குள்ள திட்டு வாங்குவேன் எல்லாத்தையும் நானு. அதை பண்ணிட்டு தொடச்சிட்டு அந்த எண்ணெய் துணி சின்ன சின்ன துணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன், அதை கட்டி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இது பூ எல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறமா இந்த குரு அஷ்டோத்திரம் எல்லாமே குரு நம்ம ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா அதெல்லாம் சொல்லிட்டு சங்கராச்சாரியார் ஸ்ருதி ஸ்மிருதி பிராணாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரா அதையும் சொல்ல ஆழ்வார் திருநகரையை போட்டு அதையும் சொல்லிட்டு அப்புறம் சங்கல்பம் பண்ணிட்டு அப்புறம் அஷ்டோத்திரம் எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன மகா நைவேத்தியம் சாதம் பருப்பு நெய் அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு பழமும் இருந்தா அதையும் பண்ணிட்டு அப்புறம் இந்த இது யானிகாந்த பாப்பானி அதெல்லாம் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுவேன். முடிஞ்சா கிருஷ்ணரை நடுவுல வச்சு ஒரு 3 தடவையோ 6 தடவையோ 9 தடவையோ அதுக்கு டைம் இருந்ததுன்னா பண்ணுவேன், சுத்தி சுத்தி வருவேன். அதுக்குள்ள இவங்க போட்டு தொல்லை பண்ணிட்டாங்கன்னா எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. சோ இவங்க எல்லாருமே ப்ராசஸ் சொன்னதோட நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்றேன். உங்க எல்லாருக்குமே இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, நான் ஊருக்கு போறோம்,
யாத்திரைக்கு வரவங்களும் இன்க்ளூட் பண்றேன். எல்லாருமே உட்காரீங்களோ, டிஸ்கஸ் பண்றீங்களோ, நான் இல்லாத ஒரு 1 வீக் இருப்பீங்க இல்லையா? என்னெல்லாம் பண்ணலாம், மறுபடியும் ரீவைட் பண்ணி விளையாடுறீங்களோ, ப்ளே பண்றீங்களோ, எப்படி பண்றீங்களோ உங்க இஷ்டம். என்ன ப்ராசஸ்ன்றத நீங்க கரெக்டா சொல்லணும். இது வரைக்கும் சொன்னவங்க தப்புன்னு நான் சொல்ல. பட் நம்ம வழிமுறையில சொன்ன ப்ராசஸ் யாருமே கரெக்ட் இல்ல, எக்ஸப்ட் மல்லிகா மாதாஜி. பட் அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. அது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க ஒழுங்கா பார்த்து பண்ணுங்க. இதுல ஆன்சர் பேப்பரும் நான் சொல்லிடுறேன். டெய்லி அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து மங்களார்த்தியில பண்றாங்க. நம்ம 5 வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை மங்களார்த்தி பார்த்திருப்போமா லைஃப்ல மினிமம்? மாதாஜி மாதாஜி இப்படி சொல்றீங்க, மாசத்துக்கு 30 நாள் பாக்குறோம் அப்படின்னு இல்லாட்டாலும் வருஷத்துக்காவது 10 தடவை பார்த்திருப்போமா? பார்த்திருப்போம். டெய்லி பாக்குறோம் மாதாஜி. டெய்லி பாக்குறோமா? ஏன்னா பாக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஒருத்தர் கூட கரெக்டா ஆர்டர்ல சொல்லல. ரைட்? மல்லிகா மாதாஜி எஸ், அனசூயா மாதாஜி 2 பேருமே பண்றாங்க. அனசூயா மாதாஜி கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும், மங்கள மாதாஜி ஒண்ணு மிஸ் ஆகும். பட் ஒழுங்கா தயவு செஞ்சு ப்ராசஸ் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒரு ஆச்சாரியா வழியில வந்தோம்னா அவங்க பண்றது வந்து பஞ்சராத்திரிகா விதிப்படி பண்றாங்க. நம்ம எல்லாருமே பண்றது கரெக்ட் தான், இல்ல. பட் ஒரு ஆச்சாரியா ப்ராசஸ் ஃபாலோ பண்றச்சே பஞ்சராத்திரிகா விதிப்படி ப்ராசஸ் எதுக்கு ஃபாலோ பண்றோம்னா, அந்த விதியில பண்ணா பியூரிஃபிகேஷன் இஸ் ஹையர் அண்ட் டீடைல்ஸ் ஆர் மோர் ஹாப்பி. நம்மளுக்கெல்லாம் கிருஷ்ணரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவ்வளவு தெரியாது. பண்ணவங்கள காப்பி பண்ணலாம், அது ஈஸி. அதனால என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப வருவேன் 28th 29th வரத்துக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்றீங்களோ, டெய்லி மங்களார்த்தி பார்த்து எந்த ஆர்டர்ல பண்ணணும் அப்படின்றத நீங்க எழுதி படிக்கிறீங்க. ஆர்டர் கரெக்டா இருக்கிறவங்க தான் கரெக்டா இருக்கிறவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். இது ஒரு. 2வது சைத்தன்யா சரிதாமிர்தா ஓரல் எக்ஸாம், ரைட்? ஓரல் ரிட்டன் எக்ஸாம் வந்து இது 2ம் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம். சரியா? இப்ப வந்து முடிச்சிட்டாங்களா மல்லிகா மாதாஜி? சரி, ஓகே. வாஞ்சா கல்பதருபேஸ்ய கிருபா சிந்துபிய பதிதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ ஜெய், ஸ்ரீலா பிரபுபாத் ஜெய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூர் ஜெய். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. நீங்க அந்த தண்ணி சால கிராமத்துல சொட்டு சொட்டு தண்ணி விட்டீங்கல்ல மாதாஜி, அது ஞாபகத்துக்கு வரப்பதெல்லாம் செய்யறோம் மாதாஜி.